அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு புதன்கிழமை. சர்வதேச மருத்துவ அறிஞர் எலிசபெத் ஹெலன் பிளாக்பர்ன், ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த உயிரியல் வல்லுநரும் மருத்துவ நோபல் பரிசு பெற்றோருமான எலிசபெத் ஹெலன் பிளாக்பர்ன் அவங்களுடைய பிறந்த தினம் என்று பா இர் இன் 2 சுழி எண். ஆஸ்திரேலியா தாஸ்மானியா தீவின் ஹோபர்ட் என்ற இடத்தில் 1948ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறாங்க. பெற்றோர் மருத்துவர்கள். இதனால் பெற்றோர் மருத்துவர்கள். அவங்க அம்மா அப்பா டாக்டர். அதனால் குழந்தை பருவத்திலிருந்தே இவருக்கு அறிவியலில் குறிப்பாக உயிரியலில் ஆர்வம் இருந்திருக்கு. சிறுவர்களுக்கான அறிவியல் புத்தகங்களை ஆர்வத்துடன் படித்து வந்தார். குறிப்பாக சிறுமியாக இருந்தபொழுது மேரி கியூரியின் வாழ்க்கை வரலாறு நூலை மீண்டும் மீண்டும் படித்தார். அறிவுக்கூர்மை மிக்க மாணவியான இவர் பள்ளியில் படிக்கும்போது பியானோ வாசிக்க கற்றுக்கொண்டார். ஆனால் அறிவியல் தாகம் இவரை விஞ்ஞான ஆய்வுகளில் மூழ்க வைத்தது. 1970இல் மெல்பர்ன் பல்கலைக்கழகத்தில் உயிரி வேதியியலில் பட்டப்படிப்பையும் அதனையடுத்து முதுகலை பட்டமும் பெற்றார். 1975இல் இங்கிலாந்து சென்ற அவர் அங்கு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பாக்டீரியா பேஜ் என்ற வைரஸ் குறித்த ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு முனைவர் பட்டம் பெற்றார். அமெரிக்காவின் ஏல் பல்கலைக்கழகத்தில் குரோமோசோம்கள் அவற்றின் அமைப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். மரபணு செல்களின் உறுதித்தன்மைக்கு காரணமாக இருக்கும் டெலோமியர் என்கிற முனைக்கூறுகளின் தோற்றம் மற்றும் செயல்பாடுகள் குறித்து ஆய்விலும் ஈடுபட்டார். 1977இல் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் மூலக்கூறு உயிரியலில் துணை பேராசிரியராக நியமிக்கப்பட்டார். அங்கு டெலோமியர் குறித்த தனது ஆராய்ச்சிகளை தொடர்ந்தார். 1985இல் இவரும் இவரது உதவியாளர் கரோல் டபிள்யூ கிரைடல் என்பவரும் டிஎன்ஏவில் இருக்கும் புதிய டெலோமியர்களை ஒன்றிணைத்து அவற்றின் நீள மற்றும் அகலங்களை கட்டுப்படுத்தும் டெலோமெரிஸ் என்ற என்சைமை வெற்றிகரமாக பிரித்தெடுத்தனர். இந்த அபாரமான கண்டுபிடிப்பு உலகம் முழுவதும் உள்ள உயிரியலாளர்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்தது. இதனால் ஆராய்ச்சிகளுக்கு டிஎன்ஏக்கள் பற்றிய தெளிவான புரிதல் ஏற்பட்டது. மரபணு செல்களின் சிக்கலான செயல்பாடுகளையும் அவற்றின் மர்மமான இரட்டிப்பாக்கும் ரெப்ளிகேஷன் தன்மையை புரிந்து கொள்ளவும் இது வழிவகுத்தது. இந்த தன்மையை கட்டுப்படுத்துவதற்கான செயற்கை டெலோமியர்களை உருவாக்கவும் இந்த கண்டுபிடிப்பு தூண்டுகோலாக அமைந்தது. டெலோமியர் என்சைம்களை பிரித்தெடுத்த இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை இவருக்கு சர்வதேச அளவில் அங்கீகாரத்தை பெற்றுத்தந்தது. நுண்ணுயிரியலுக்கான எல்லி லில்லி விருது 1988ஆம் ஆண்டு இவருக்கு வழங்கப்பட்டது. 1990இல் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் நுண்ணுயிரியல் மற்றும் நோய் தடுப்பியல் பிரிவில் பேராசிரியராக நியமிக்கப்பட்டார். 1993இல் அந்த துறை தலைவராகவும் பணியாற்றினார். இதன் மூலம் இந்த பல்கலைக்கழக வரலாற்றிலேயே இந்த பதவியை அலங்கரித்த முதல் பெண்மணி என்ற புகழை பெற்றார். 2009இல் தனது குழுவைச் சேர்ந்த கரோல் கிரைடர் மற்றும் ஜாக் ஜோஸ்டாக் ஆகியோருடன் இணைந்து மருத்துவத்துக்கான நோபல் பரிசை வென்றார். ஆராய்ச்சிகள் பேராசிரியர் பணியோடு டெலோமியர்கள் மற்றும் புற்றுநோய் குறித்து இடைவிடாமல் உரையாற்றுவதிலும் கருத்தரங்குகள் நடத்துவதிலும் முனைப்புடன் ஈடுபட்டார். கிட்டத்தட்ட 1948 பிறந்திருக்கிறாங்க இந்த அம்மா. 1950 2000 ப்ளஸ் ஒரு 25 77 வயசு. பட் இப்போ உயிரோடு இருக்கிறாங்களா அப்படின்றத நீங்கள் தான் தேடி கண்டுபிடிச்சிக்கணும். ஏன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு அசைன்மெண்ட் டாஸ்க் கொடுத்தா நீங்களும் பார்ப்பீங்க. வாசகர்கள், பார்வையாளர்கள், உங்களை பொறுத்தளவு பார்வையாளர்கள் தான் சொல்லணும், அதான் கரெக்டாக இருக்கும். எனவே இன்றைக்கி இந்த ஒரு மாபெரும் ஒரு ஆளுமை சந்தித்த மகிழ்ச்சியோட சர்வதேச மருத்துவ அறிஞர் எலிசபெத் ஹெலன் பிளாக்பர்ன் அவங்கள சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நன்னாளாம் பொன்னாள் புதன்கிழமை ஒரு உயிரியலாளரை சந்தித்த மகிழ்ச்சியோட விடைபெறுகிறது.
நன்றி, வணக்கம்.